யமகா பிராண்ட் உண்மையிலே RX 100 பைக் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, யமகா பைக் பிராண்ட் சொல்கிறது முழுக்க போய் RX 100 என்ன தான் பண்ணாலுமே திரும்ப வந்து வரவே செய்யாது. ஒரு புது பைக்கை வந்து அவங்க லான்ச் பண்ணிட்டு RX 100 பேரை மாற்றி தான் நம்மகிட்ட ஏமாற்றி விற்க போகிறாங்க. அதுக்கு மாறாக RX 100 வந்து யமகா என்ன நினச்சாலுமே சரி, தலையில் இன்னும் தண்ணி குடித்தாலும் இனி யமகா வந்து RX 100 பைக்கை லான்ச் பண்ண முடியாது. என்னடா இப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக நார்மலாக நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். யமகா RX 100 வந்து பேர் வாங்கினது, அதோட பேருக்காண்டி அந்த RX 100 வந்து பெரிய லெவலில் எல்லோரும் ரீச் ஆகலை. அதில் இருக்கக்கூடிய இன்ஜின் நல்லா இருக்கிறனால தான் அந்த வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த டைமில் எந்த வண்டியிலுமே கிடையாது. அப்படிங்கும் போச்சில் தனிக்காட்டு ராஜா மாதிரி இருந்து என்ன வண்டிட்டா அப்படின்னு கேட்கும் போச்சில் அந்த இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸுக்காண்டி என்ன வண்டி தான் பேரை தேடுறோம். அப்போ வந்து அந்த வண்டியோட நேம் வந்து RX 100 சொல்லி எல்லோரும் மேலேயும் நிற்குது. அன்னையிலேருந்து இன்னும் வரைக்கும் RX 100 அப்படின்னாலே ஒரு பெரிய ராஜா. அந்த செக்மெண்ட்லேயும் சரி, 200cc செக்மெண்ட்டில் கூட அது வந்து நின்று பேசும். அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் வந்து RX 100 இருக்குது. டியூனிங்லாம் பண்ணிச்சுன்னு வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து அது வந்து டூ ஸ்ட்ரோக் வந்து பேன் பண்ணிட்டாங்க. நீ என்ன தான் தலைகளில் தண்ணி குடித்தாலுமே 2 ஸ்ட்ரோக் பைக் வந்து திரும்பி நீங்கள் ரீலான்ச் பண்ணவே முடியாது. அப்போது அந்த 2 ஸ்ட்ரோக் இன்ஜினுக்காண்டி தான் அந்த RX 100 வந்து பேரை வந்துச்சு. அந்த RX 100 பேர் வந்து எல்லோரும் மனசும் நின்றுச்சு. அதே RX 100 திரும்ப வருமானு கேட்டிங்க அப்படின்னா, RX 100னா டூ ஸ்ட்ரோக்னா RX 100 இதுதான் மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. இப்போது 2 ஸ்ட்ரோக் இந்தியா வந்து பேன் ஆகிருக்கு. RX 100 திரும்ப வருமா? வரவே செய்யாது. வேறு ஏதாவது பேரில் இன்ஜினை வந்து புதுசாக மேக் பண்ணி RX 100 அப்படிங்கிற பேரில் வந்து லான்ச் பண்ணலாமே தவிர, நம்ம இது வரைக்கும் எதிர்பார்த்த நம்ம மைண்டில் இருக்கக்கூடிய RX 100 வந்து திரும்ப வரவே செய்யாது. RX 100 மட்டும்தான். புதுசாக பைக்கை லான்ச் பண்ணவே முடியாது. பின்ன இருந்தும் ஏன் யமகா வந்து RX 100 லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அளவுக்கு அந்த RX 100 பைக் வந்து பேர் வாங்கியிருக்கு. டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு 100 பேர் ஒரு ஊரில் இருந்தாங்க அப்படின்னா ஒரு 10 பேர்ட்ட வண்டி இருந்திருக்கும். இல்லை பாதிக்கு பாதி வச்சுக்கோங்க, ஒரு 50 பேர்ட்ட வண்டி இருக்குது, 50 பேர்ட்ட வண்டி இல்லை. அப்படி முச்சில் பணம் இருக்கும், அந்த வண்டி வாங்கியிருப்பாங்க. மற்றவங்க பார்த்தா சைக்கிள் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்கங்களேன். இப்போ 100 பேர் இருந்த இடத்துல அந்த இடம், அந்த ஊர் வந்து கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சு 1000 பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 50 பேர்ட்டு தான் பைக் இருக்குது. அப்படி முடிச்சு அந்த பைக்கோட தேவை ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போது அந்த பைக் வந்து நீங்கள் நினச்சாலுமே திருப்பி வாங்க முடியாது. அப்படிங்கும் போச்சுல நீங்கள் இருக்கிறவங்கள்ட்ட தான் அந்த பைக் வேணும்னு கேட்பீங்க. அப்படிங்கும் போது அந்த பைக்கோட டிமாண்ட் வந்து அதிகமாகும். ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக போகும். யமகா RX 100 வந்து கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபாலேருந்து 2 லட்ச ரூபாய்க்கு அந்த ப்ரைஸ் வரைக்கும் போகிறதா நான் பார்த்துருக்கேன். RX செட் வந்து 2 லட்ச ரூபாய்க்கு போயிருக்கு. அதுக்கப்புறம் RX 100 பார்த்திங்க அப்படின்னா 1 லட்ச ரூபாலேருந்து 1.5 லட்ச ரூபா அந்த ப்ரைஸ் வந்து இருக்கேன். அப்படின்னா டிமாண்ட் அதிகமாக இருக்குது, ப்ராடக்ட் வந்து இல்லை. 50 பேர்கிட்ட அந்த பைக் இருந்துச்சு அப்படின்னா அந்த 50 பேர்கிட்ட மட்டும்தான் இருந்திருக்கும். நீங்கள் அந்த இடத்துல 1000 பேர் வந்திருக்கீங்க அப்படின்னா அந்த 50 வண்டியை தான் நீங்கள் போட்டு வாங்க முடியும், வேறு பைக்கு கிடையாது. அப்படிங்கும்போது டிமாண்ட் அதிகமாக இருக்குது. இதை வந்து யமகா வந்து யோசிச்சு சரி RX 100 திரும்ப லான்ச் பண்ணலாமான்னு சொல்லிட்டு தான் RX 100 திரும்ப வரப்போன்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு பண்ணி விட்டுருந்தாங்க. அதுக்கு முழுக்க போய் தான் RX 100 திரும்ப வரவே செய்யாது. டூ ஸ்ட்ரோக் தான். RX 100னா டூ ஸ்ட்ரோக்னா RX 100. இதை மைண்டில் செட் பண்ணிக்குவாங்க. வேறு மற்றபடி நம்ம யமகா வந்து புதுசாக RX 100 பைக்கை லான்ச் பண்ண போகிறாங்கன்னா வாய்ப்பே கிடையாது ராஜா. அது வந்து சும்மா உருட்டு தான். அவங்க வந்து வேறு எப்படி தான் அந்த பைக் கொண்டு வர போகிறாங்கன்னு தெரில. RX 100 வேறு, இப்போ வரக்கூடிய RX 100 வேறு. நீங்கள் அந்த பேருக்காண்டி வேணால் எடுக்காதீங்கன்னு சொல்லி யாரையுமே சொல்ல முடியாது, எடுக்கலாம். ஆனால் பழைய RX 100 மாதிரி வரவே செய்யாது. 2 ஸ்ட்ரோக், இது 4 ஸ்ட்ரோக்கு. இதுக்கு மேலே என்ன சொல்லன்னு தெரியல. ஏன்னா திரும்ப நம்ம சொன்னதான் சொல்லிட்டு இருப்போம். நிறைய பேர் புரியாமல் பேசுகிறேங்க. இப்போ நான் எந்தளவுக்கு பேசுகிறேன் அப்படின்னா, ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருந்தேன். இதுக்கு முன்னாடி உள்ள சேனல், அந்த சேனலை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியாமல் அந்த சேனலை வந்து நான் இது பண்ணிட்டேன். இப்போ நான் ஏன் இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, இந்த யமகா வந்து சொன்ன நியூஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 2 வருஷம் கழிச்சு ஏன்ட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் வேலைக்கு போகிற இடத்துலையுமே யமகா RX 100 எப்போ தான் வரப்போகுன்னு தெரியல, நான் வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப இதாகிட்டு பேசிகிட்டு இருக்கேன், ஆர்வமாக பேசிகிட்டு இருக்காங்க. வாங்க, பிரச்சனை இல்லை. புதுசாக வரக்கூடிய RX 100 வேறு, இதுக்கு முன்னாடி இருந்தால் RX 100 வேறு. 2 ஸ்ட்ரோக், இது 4 ஸ்ட்ரோக். அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுவாங்க. 2 ஸ்ட்ரோக்கில் வரக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் வந்து 4 ஸ்ட்ரோக்கில் என்ன தான் நீங்கள் நினச்சி பண்ணாலுமே வரவே செய்து வாய்ப்பு கிடையாது. இப்போ டியூக் 200க்கும் RX 100க்கும் போட்டி போட்டாச்சு அப்படின்னா RX 100 கிட்டத்தட்ட டியூக்கு ஈக்குவலாக தான் பெர்ஃபார்ம் பண்ணும். டியூனிங்லாம் பண்ணி வச்சுன்னா டியூக்கை தாண்டி கூட போயிடணும் வச்சுக்கோங்களேன். இது 100cc 200cc, பாதிக்கு பாதி வித்தியாசம் இருக்கா? இது நீங்கள் ஒரு 100cc இருக்க 4 ஸ்ட்ரோக் மோட்டார் சைக்கிளையும் 100cc இருக்க நம்ம யமகா RX 100 கம்பேர் பண்ணி பாருங்கள். யமகா எங்கேயே போயிடும், இந்த வண்டி எப்படி இருக்கும். ஏன் அப்படின்னா இதில் வந்து இந்த சக்ஷன், கம்ப்ரெஷன், பவர், எக்ஸாஸ்ட், இந்த 4 இதுவுமே 2 ஸ்ட்ரோக்கில் வந்து 2 இடம் நடக்கும். சக்ஷன், கம்ப்ரெஷன் ஒரே அட் அ டைம் நடக்கும். பவர், எக்ஸாஸ்ட் வந்து ஒரே டைம் நடக்கும். அப்படிங்கும்போதுல 4 ஸ்ட்ரோக்கில் வந்து சக்ஷன், கம்ப்ரெஷன், பவர், எக்ஸாஸ்ட் இப்படி தனித்தனியாக 4 இது டிஃப்ரெண்ட்டாக நடக்கிறது வந்து இங்கே பாதியில் முடிஞ்சு போயிடும். 2 இதுலேயும் முடிஞ்சு போயிடும். 4ல் கிடைக்கக்கூடிய பவர் வந்து 2லே கிடைக்கிற அப்படின்னால சடனாக பவர் கிடைக்கும். அதனால் பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுதான் வித்தியாசகரம். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை.
அது போக நம்ம 2 ஸ்ட்ரோக்கில் வந்து வால்வு செட்டப்பே கிடையாது, ஹோல் மட்டும்தான், இன்லெட் ஹோலு, அதுக்கப்புறம் அவுட்லெட் ஹோல். அப்படி மோஸ்ட்லி பெட்ரோல் போயிட்டு வரதை வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். அதனால தான் மைலேஜ் வந்து ரொம்ப அடி வாங்க. 2 ஸ்ட்ரோக்கில் பார்த்தீங்கன்னா மைலேஜ் கிடைக்காத காரணமே தான். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து வால்வு செட்டப்பே இருக்காது. நீங்கள் த்ராட்டில் கொடுத்தீங்க அப்படின்னா பெட்ரோல் வந்து கார்பரேட் வந்து இந்த ஏரை மிக்ஸ் பண்ணி சடனாக உள்ளே கொடுக்கும். அப்படிங்கும் போதுல எந்த ஒரு தடையும் இல்லாமல் உள்ளே போகும். ஆனால் நிறைய பெட்ரோல் வந்து எரியாமல் நிறைய வேஸ்ட்டாக போகும். இது காரணம் தான் வால்வு செட்டு கொடுக்காதனால தான் பவர் வந்து சடனாக கிடைக்கும். பெர்ஃபார்மன்ஸ் வந்து சடனாக இருக்கும் 2 ஸ்ட்ரோக்கில், ஆனால் மைலேஜ் கிடைக்காது. 4 ஸ்ட்ரோக்கில் அப்படி கிடையாது. வால்வு செட்டப் கொண்டு தேவையான அளவு பெட்ரோல் மட்டும் தான் இன்ஜினுக்குள்ளே போகும். அப்படிங்கும் போதுல எவ்வளோ பெட்ரோல் தேவையோ அது மட்டும் தான் உள்ளே எரியும், வேறு மற்ற பெட்ரோல்லாம் மேலே அனுக்கும். தேவைங்கிற பட்சத்தில் போயிட்டு வரும், அவ்வளோதான். அதனால் மைலேஜ் கிடைக்கும், பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்கும். இதுதான் வித்தியாசம். வேறு மற்றபடி 2 ஸ்ட்ரோக்கும் 4 ஸ்ட்ரோக்கும் கம்பேர் பண்ணி நீங்கள் வண்டியை இது பண்ணாங்க 2 ஸ்ட்ரோக்கரை 4 ஸ்ட்ரோக்கரை. நான் இதுதான் சொல்ல நினச்சேன். நம்ம Yamaha RX100 வந்து திரும்பி வருமானு கேட்டிங்கன்னா வரவே செய்யாது, வாய்ப்பு இல்லை. வேறு ஒரு பைக்குன்னா RX100 பேரில் வந்து லான்ச் பண்ணாங்க, அதை ஆசைப்பட்டு எடுத்தாலும் சரி. வேறு மற்றபடி Yamaha RX100 பெர்ஃபார்மன்ஸ் அதில் இருக்காது. இது 100cc, திரும்ப RX100 100cc வந்தாச்சு அப்படின்னா பழைய RXக்கு இதுக்கு பக்கத்தில் கூட நிற்காது. இதை மூலம் தெரிஞ்சவங்க 2 ஸ்ட்ரோக் தான், 4 ஸ்ட்ரோக் தான். எதுவும் தப்பு தெரிஞ்ச அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி, எப்படின்னா ஒரு லைக் போடுங்க, அவ்வளோதான் நண்பா. மீண்டும் அடுத்த சந்திப்போம்.